ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காளிமலையில் தான் இருக்கோம். ஸோ இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் வந்து ட்ரக்கிங் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். வந்து இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டினா டெஸ்டினேஷனுக்கு வந்துடுவோம். நம்ம இப்போ வந்து ட்ரக்கிங் பண்ணி போயிட்டுருக்கோம். பைக்கை பார்க் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இங்கே பார்க்கிங் ஃபீ கட்டி தான் வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மேலே வர மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறை இருக்குது. இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா விறகை வந்து அப்படியே சேஃப்டியாக வச்சுருக்காங்க. இந்த பாறைக்கு வந்து சேஃபாக வந்து அதுக்கு கீழே இன்னொரு பாறை இருக்குது. ஸோ நம்ம வந்து ட்ரக்கிங் பண்ணி மேலே போயிட்டுருக்கோம். ஸோ மேலே டெஸ்டினேஷனுக்கு போனோடனே நான் உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட்டை காட்டுறேன். கைஸ், ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு அப்புறம் போகலான்ட்ருக்கேன். இன்னும் போகலன்னா கூட பரவாயில்ல, அப்படியே இங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட ஐடியா இருக்குது. ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ஏதோ 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்த மாதிரி இருக்குது. இன்னும் டெஸ்டினேஷன் வரல, வருமானு கூட தெரில. வேர்த்து கொட்டுது கைஸ், ஓகேங்களா? வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்தால் இங்கே அதை விட கஷ்டமாக இருக்குடா. நல்லா அமைதியாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே கைஸ், இதுக்கு மேலே இங்கே உட்காந்துன்னா சரிப்பட்டு வராது, கிளம்பலாம். இங்கே பாருங்கள், வியர்வியலே குளிச்சாச்சு. ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டாக தான் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரம்னு நினைக்கிறேன். மேலே ஏதோ ரிவர் ஓடுற சவுண்ட்லாம் கேட்குது. ஸோ மேலே போய் பார்க்கலாம். கைஸ், ஃபைனலி நம்ம வந்து மேலே வியூ பாயிண்டில் வந்துட்டோம். ஸோ பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா எல்லாமே தெரியுது. பின்னால் பார்த்தீங்கன்னா 2 சிண்டெக்ஸ் வச்சுருக்காங்க, எதுக்குன்னு தெரில. பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து இது ஒரு டைப்பான ஒரு மரம் இருக்குது. செம்ம ஃபீலாக இருக்கு. ஆனால் சரியான ஜில்லுன்னு இருக்கு, காற்று, ஏசி காற்று. அகெயின் ஃபுல் அண்ட் ஃபுல் வியூ பாயிண்ட் வந்து அல்ட்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து திரும்பவும் நம்ம மேலேயே போயிடலாம். அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்த சிண்டெக்ஸ் பக்கத்தில் தான் நம்மளோட பாயிண்ட். அங்கே வந்து ஒரு பையன் வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். ஓகே, திஸ் இஸ் த வியூ பாயிண்ட் கைஸ். அங்கே வந்து மேகம் வந்து அப்படியே போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது இங்கேருந்து. ஓகே, நம்ம வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறதுனால அடிக்கடி நான் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்காக வருவாங்களா,
அப்படியே இந்த ப்ரோ ஃபோட்டோ எடுத்து கொடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து எல்லா வாட்டியும் நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறப்ப வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ வியூ பாயிண்ட்டை பாருங்கள் கைஸ். இப்போ வந்து கீழே வந்து ஒரு வீடு தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளால் வந்து 10x வரைக்கும் தான் ஜூம் பண்ண முடியுது. ஸோ இப்போ மட்டும் நம்ம கையில் S24 அல்ட்ரா மட்டும் இருந்ததுன்னா ஸோ அந்த வீட்டில் மொட்டை மாடியில் என்ன காய போட்டிருக்காங்க அப்படின்றத கூட ஈஸியாக பார்த்துருக்கலாம். இட்ஸ் ஓகே. ஸோ இங்கே ஒரு வீடு இருக்குது, இதை ஜூம் பண்ணலாம். ஓகே, அங்கே ஒரு வீடு இருக்குது, அது மட்டும்தான் தெரியுது. இது வந்து 10x ஜூமு. நான் வச்சுருக்க ஃபோன் 10x வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணுது. ஓகே, இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வச்சுருக்காங்க. இந்த லேண்டு வந்து ஏதோ இதில் வந்து தேயிலை ஏதோ பண்ண போகிற மாதிரி தெரியுது. தேயிலை. ஓகே, இந்த வியூ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர் போயிட்டுருக்கு. ஸோ இதான் இங்கேருந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்த சுற்றி 4 சைடுமே வந்து பார்த்தா வியூ பாயிண்ட்டாக தான் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ இந்த சைடில் ஒரு ரிவர் போகுது. இதை பார்த்தா நம்மளுக்கு ஒரு நார்மலாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த இடத்துலேருந்து பார்த்தா தான் தெரியும். இதிலேருந்து இப்படியே நம்ம கீழே வந்து டேரெக்டாக போனால் ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய பள்ளம். ஸோ கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட அவ்வளோதான், ஒரு எலும்பு கூட மிஸ் ஆகாது, எல்லாமே காலி ஆயிரும். வேறு லெவலில் இருக்கானா. இங்கே ஒரு பாறை இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வந்து மேலேருந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்குது. இந்த தண்ணி டேங்க்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். கட்டி வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்க்கலாம். தண்ணி இருக்கா? உள்ள தண்ணியே இல்லை. ஓகே, மேபி இங்கே சீசன் டைமில் வந்து நிறைய மக்கள் விசிட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் வந்து இங்கே தண்ணி தேவைப்படுமா இருக்கலாம். ஸோ அதனால் கூட இங்கே சிண்டெக்ஸ் வச்சுருக்கலாம். ஸோ இங்கேருந்து தான் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்டில் வந்துட்டு டேரெக்டாக எப்படி ஒரு வழி இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து இன்னொரு அல்டிமேட்டான வியூ இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அங்கேருந்து பார்க்குறத விட. ஸோ பாருங்கள், இது வந்து சூப்பராக இருக்குது, இது அல்டிமேட்டாக இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோட வியூ வந்து நம்மளுக்கு செமையாக பார்க்க முடியுது. ஸோ நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்குறத விட ஒரு வைடான வியூவில் இருந்து பார்க்குறப்ப தான் அதோட ஆக்சுவலான அந்த இதை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அல்டிமேட்டாக இருக்குது. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம். இல்லை, வேற மாதிரி இருக்கு. காற்று விட்டு அடிக்குது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் தான் போகலாம்.
லைட்டாக பயமாக இருக்குது. அந்த நேரத்தில் இங்கேருந்து பார்க்குறப்போ வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. கைஸ் இப்போ வந்து நாம் கிளம்ப போகிறோம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம். ஸோ அண்ட் இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் யூடியூப்பில் வராததும் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்ப போகிறோம். வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. பட் இருந்தாலும் நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். ஸோ கிளம்பலாம் கைஸ். அண்ட் நீங்கள் வரப்போ வந்து ஏதாவது பிளாஸ்டிக் பேக்கேஜ் லைக் வாட்டர் பாட்டில், பிஸ்கெட் எதாவது எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா ஸோ அந்த பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் போட்டு போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டு திரும்ப போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது பக்கத்துலேயே ஒரு கடை ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஏதாவது வேஸ்ட் பாக்ஸ் இருந்தால் அதில் போட்டுருங்க. ஸோ நம்மளாக வந்து ஒரு சுற்றுச்சூழலை வந்து கெடுக்க வேண்டாம். ஸோ எனிவே, ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து வந்து நான் இனிமேல் vlog வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ மேபி அப்பப்போ எப்போவாவது வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே பாய். இந்த வீடியோவை இதோட நம்ம எண்ட் பண்ணலாம். பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு லைக் மட்டும் போட்டுருங்க. சரியா? பாய்.